السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعد الذي عملوا لعلهم يرجعون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله تعالى أنا الله لا إله إلا أنا مالك الملوك وملك الملوك في يدي، أو كما قال عليه الصلاة والسلام، إلى آخر الحديث. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சிறந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நபி அவர்களுடைய வழிமுறைகளை நமக்கு தந்து சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அழிவில்லாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது. நாம் பார்ப்போமேயானால் ஆகிரத்துடைய வாழ்க்கை, மறுமோடி வாழ்க்கை தான் நிரந்தரமானது, அழிவே இல்லாதது. உலகத்துடைய வாழ்க்கை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உலகமெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். இந்த ஃபனாக ஆகக்கூடிய இந்த உலகத்திலே மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களை, இன்னைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடுகள், அரபு நாடுகளிலே இந்த 5 வருட காலங்களாக எங்கு பார்த்தாலும் பலவிதமான சோதனைகள், லட்சோப லட்ச மக்கள் அழிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். கிராமங்கள் அழிக்கப்படுகிறது, நகரங்கள் அழிக்கப்படுகிறது, கைதிகளாக ஆக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிறது. நமக்கு முன்னால் சோஷியல் மீடியாக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் உலக நாடுகளை சிந்தித்து பார்ப்போமேயானால் நபிமார்களுடைய சில்சிலாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அரபு இலாக்காக்களிலே அதிகமாக நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறான். எகிப்து, மதியன், முல்க ஷாம், ஈராக், ஈரான் போன்ற, மிஸ்ர் போன்ற நாடுகளில் நாம் பார்ப்போமேயானால் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அது போன்ற நாடுகளில் இன்று வரை பலவிதமான பிரச்சனைகளோட, கஷ்டங்களோட ஈமான் ஏற்றுக்கொண்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தால் அன்பானவர்களே, மனசெல்லாம் வலிக்கிறது. அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய சொல்கிறது மனது. குறிப்பாக முல்க ஷாமை, சிரியாவை நாம் எடுத்துக்கொண்டால் அன்பானவர்கள், நபிமார்கள் அனுப்பப்பட்ட பூமி முல்க ஷாம். முல்க ஷாம் என்பது ஒரு காலத்தில் பலஸ்தீன், இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஒன்றடக்கியதுதான் முல்க ஷாம் என்பது. எப்படி நம்ம நாட்டு அகந்த பாரதம் என்பதாக சொல்கிறோமோ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, இந்தியா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காலத்திலே இந்தியா என்று நாடாக இருந்தது. பிறகு தனித்தனியாக பிரிந்து விட்டது. அதுபோன்று அந்த காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முல்க ஷாம் என்பது இது போன்ற லிபியா, லெபனான், அதே மாதிரி பலஸ்தீன், இஸ்ரேல், ஜோர்டான் போன்ற சின்ன சின்ன நாடுகள் சேர்ந்துதான் மிகப்பெரிய ஒரு நாடு. அது இவ்வளவு பெரிய நாடுகளை ஆட்சி செய்த சஹாபா பெருமக்கள், அந்த பூமியில தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமாக நபிமார்களை கொண்டு வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முல்க ஷாமுடைய மக்கள், முல்க ஷாம் வாசிகளுக்கு சொர்க்கத்துடைய சுப செய்தி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபிமார்களுடைய காலத்திலிருந்தே கஷ்டங்களை அனுபவித்து சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய முல்க ஷாம் வாசிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, துஆவும் செய்திருக்கிறாங்க.
முல்கே ஷாம்ல தான் மஹ்ஷர் மைதானம் ஏற்படும் என்ற ஒரு ஹதீஸிலும் இருக்கிறது. கியாமத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாருடைய குர்சி முல்கே ஷாம்ல வைக்கப்படும். முல்கே ஷாமுடைய மக்களை பார்த்தா நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, இன்று 50 வருட காலங்களாக அங்கு நடக்கப்பட்ட அட்டூழியங்கள், அங்கு நிறைவேற்றப்பட்ட அநியாயங்களை நாம் பார்ப்போமையானால் அன்பானவர்கள் நினைத்தாலே இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப இருந்த மன்னர் ஓடினாரே அசத், பஷாருல் அசத், அவருடைய தந்தை, அவர் ஒரு 29 வருட காலங்கள், இந்த ஆள் ஒரு 25 வருஷ காலங்கள், இந்த 50 வருட காலங்களிலே பல லட்சம் முஸ்லிம்களை கொண்டு இருக்கிறார்கள். 12 லட்சம் முஸ்லிம்களை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம்களை சிறையில் அடைத்து உணவு தண்ணீர் கூட இல்லாமல் சாகடித்து இருக்கிறார்கள். முல்கே ஷாமுடைய ஒரு வயசான நபருடைய ஸ்டேட்மெண்ட் வருகிறது, நான் கரி உடைய துண்டை பார்த்து 20 வருடங்கள் ஆனது. கரி துண்டை பார்த்து 20 வருடங்கள் ஆனது. ஒரு டென்ட்டில் தங்க வைக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்திலே கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் உணவு என்ன சாப்பிடுறீங்க? பல நாட்கள் உணவு இல்லாமல் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் எலும்பு கூட இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் காட்டுறாங்க. ஒரு செத்து போன பூனை, அந்த பூனை கறி கூட சாப்பிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடித்திருக்கிறோம். முல்கே ஷாமிலே ஜெயிலில் அடைக்கப்பட்ட பெண்களுடைய கிஸ்ஸாக்கள் இதுவெல்லாம். அன்பானவர்களே, இந்த 50 வருடமாக, 40 வருடமாக, 30 வருடமாக பூமி கீழே ஜெயில்களை அடைத்து வைத்து வெளிச்சம் கூட இல்லாமல் அந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை இந்த பஷாருல் அசத் என்று சொல்லப்படக்கூடிய கொடுங்கோல் மன்னன் ஜாலிம் ஃபிரௌனை விட மோசமாக இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்களை. நம்ம மீடியாக்கு இப்ப தெரியுது. அன்பானவர்கள், அவர்களுக்கு விடுதலை கிடைத்த பிறகு, முல்கே ஷாமை சேர்ந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்த பிறகு, உமவியா பனு உமையாவுடைய காலத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள், ஜாமியா காலித் இப்னு வலீத், ஜாமியா அம்ர் இப்னு ஆஸ் போன்ற பெரும் பெரும் ஜாமியா மஸ்ஜிதுகள் எல்லாம் 50 வருட காலங்களாக பூட்டி வைத்திருந்தான் இந்த மன்னன். இன்னைக்கு எல்லாம் மைக்கில் தக்பீர் ஓதுறாங்க. இங்க ஓதுறது இல்ல, இங்க ஓதுறது வெளியில் ஒலி உலகத்தில் ஓதுறாங்க. தக்பீருடைய சப்தத்தோட முல்கே ஷாம் முழுவதும் எல்லா மைக்குகளிலே, மஸ்ஜிதுகளிலே பெண்கள் ஆண்கள் எல்லாம் தெருக்களிலே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தக்பீருடைய சப்தத்தோடு மக்கள் கொண்டாடுகிறார்கள் இன்னைக்கு முல்கே ஷாமை. இது போன்ற ஒவ்வொரு நாடுகள் எல்லாம் அங்க உள்ள சாலிம் பாஷாக்கள் எல்லாம் துரத்தப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள், ஓடிவிடுகிறார்கள். இதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளங்கள். ஒரு அடையாளம். அன்பானவர்களே, பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டார்கள், கஸா மக்கள் கொல்லப்பட்டார்கள். உலக நாடுகள் அமைதியாக இருக்கிறது. பக்கத்து பக்கத்து பலஸ்தீனை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் முஸ்லிம் நாடுகள். பலஸ்தீனுடைய பார்டர் ஜோர்டான், பலஸ்தீனுடைய பார்டர் எகிப்து, பலஸ்தீனுடைய பார்டர் 2000 கிலோமீட்டர் தூரத்திலே ஈரான், பலஸ்தீனுடைய பார்டர்ல இது சவுதி அரேபியா. முஸ்லிம் மௌத்தாகுவதை, ஷஹீதாக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரி பெரியார்களே, இதுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான். ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக ஆட்சி செய்தாலோ, மக்களின் மீது கொடுமைப்படுத்தினாலோ, மக்களுக்கு துன்புறுத்தினாலோ, அவர்களுடைய உணவுடைய அந்த ரிஸ்கை அவர்கள் பிடுங்கினாலோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு காலம் கொடுப்பான். அந்த காலத்தில் இந்த உலகத்தில் கேவலப்படுத்துவான். நமக்கு தாத்தாரி கௌமுடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்த வரலாறுகள், தாரீகள் கிதாபில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ் குதுசின்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய வார்த்தைகளையும் நபியுடைய கல்பில் போடுவான். இதுக்கு ஹதீஸ் குதுசி என்று சொல்வாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான், அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர இபாதத்துக்கு லாயிக்கானவன், வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை. அன மாலிக்குல் முல்க், நான் அரசருக்கெல்லாம் அரசன். அல்லாஹ் சொல்றான், நானு பாஷாவுக்கெல்லாம் பாஷா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வான மலிக்குல் முலூக், நான் ஷஹீன்ஷாக்கு ஷஹீன்ஷா, அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான்,
குலூபல் முலூக்கி ஃபீ யதி, உலகத்தில் எத்தனை மன்னர்கள், எத்தனை ஆட்சியாளர்கள், எத்தனை பேர் ஆட்சி செய்கிறார்களோ, மன்னர்கள், பிரைம் மினிஸ்டர்கள், அனைவர்களுடைய இருதயம் என் கையில இருக்கிறது. யார் சொல்றா? அட சொல்லுங்களேன். உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்களோ, அந்த கோடி பேர்கள் மீது யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ, மன்னர் ஆட்சியா இருந்தாலும் சரி அல்ல ஜனநாயக ஆட்சியா இருந்தாலும் சரி, அனைவர்களுடைய ஹாக்கிம்களுடைய கல்புகள் ஃபீ யதி, அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய கையில இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபஇன்னல் அப்த, நிச்சயமாக மனிதன் அடியான், உலகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், இதா அத்தாஊனி, என்னை வழிபட்டு நடந்தால், அல்லாஹ் சொல்றான் என் பேச்சு கேட்டு நடந்தால், என்னுடைய சட்டங்களை பின்பற்றினால், என்னுடைய எல்லா விதமான அஹ்காமாத்தின்படி அமல் செய்தால், அல்லாஹ் சொல்கிறான் அதாவது என்ன, அவர்களுடைய கல்பை, அந்த ஹாக்கிம்களுடைய மன்னர்களுடைய கல்பை, ஹுக்கூமத் செய்யக்கூடிய மக்களுடைய கல்பை, அலைஹிமுர் ரஹ்மத்து வர் ரஃபா, அவர்களுடைய கல்பிலே இரக்கத்தை, நர்மி மிசாஜை போட்டு விடுவேன். உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள், உங்கள் மீது நல்ல ஆட்சி செய்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். வைன்னல் அப்த, உலகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், இதா அஸௌனி, எனக்கு மாறு செய்தால், ஹவ்வல்து குலூபஹும் பிஸ்ஸக்ததி வன் நக்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக, எனக்கு மாறு செய்தால், என் சட்டத்தை புறக்கணித்தால், குர்ஆனை விட்டுவிட்டால், கடைசி நபியா அனுப்பப்பட்ட நபி அவர்களை புறக்கணித்த உலகத்தில் வாழ்ந்தால், அந்த காஃபிர்களுடைய மன்னர்களுடைய கல்பை நான் மாற்றி விடுவேன். அல்லாஹ் சொல்கிறான் எப்படி? சக்தியான கல்பாக, அவர்களுடைய இருதயத்தை கட்டியானதாக, இரக்கம் தன்மை அற்றவர்களாக ஆக்கி விடுவேன். ஃபஸாமூஹும் சூஅல் அஸாப், உங்கள் மீது விதவிதமான தண்டனைகளை அவர்கள் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புரியுதுங்களாங்க? அல்லாஹ்வை இத்தாஅத் செய்து வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு நடந்தால், ஹவ்வல்து குலூப முலூகிஹிம், அவர்களுடைய அரசருடைய கல்பை நான் திருப்பி விடுவேன். பிர் ரஹ்மத்தி வர் ரஃபா, இரக்கம் குணம் உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். வைதா அஸௌனி, அவர்கள் எனக்கு மாறு செய்தால், அந்த மக்கள், உலகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், ஹவ்வல்து குலூபஹும் பிஸ்ஸக்ததி வன் நக்மா, அவர்களுடைய கல்புகளை கட்டியாக ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வே சொல்லக்கூடிய வார்த்தை இது. அன்பானவர்களே, நமக்கு மேலே ஆட்சி செய்பவர்களை அல்லாஹ் நம்முடைய அமலை வைத்து அவர்களை என்ன செய்கிறான்? திருத்துகிறான். நம்ம அமல் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த மக்களுடைய கல்வி அல்லாஹ் மாற்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன குலூப பனி ஆதம பைன இஸ்பைஹிர் ரஹ்மான், உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வசிக்கிறார்களோ அனைவர்களுடைய கல்வி என்னுடைய 2 விரலுக்கு மத்தியில இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யுகல்லிபுஹா கைஃப யஷா, நான் எப்படி நாடுகிறேனோ அந்த மாதிரி மாற்றி விடுகிறேன். நம்முடைய அமல் நல்லபடியாக இருந்தால் அவருடைய கல்பை இரக்கமுள்ளதாக ஆக்கி விடுகிறேன். நம்முடைய அமல் கெட்டுவிட்டால் அவர்களுடைய அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பான. இப்ப பாருங்க, உலகத்து நிலைமைகள் பாருங்க. ஒண்ணு, நம்முடைய அமல் சரிபடுத்திக் கொள்வது. நம்முடைய அமல் சரியாக இருந்தும் நம்ம மீது அந்த அரசர்கள் அநியாயம் செய்கிறார்கள், ஜுல்மு செய்கிறார்கள், அட்டூழியம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய லஷ்கருக்கும் அல்லாஹ் தந்த தண்டனை அவர்களுக்கு தருவான். அன்பான சகோதர பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது வெறும் தொழுகைக்கு மட்டுமல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? 5 வேளை தொழுது விட்டால் நம்ம பக்கா முசல்மான். 5 வேளை தொழுகையும் ஒரு கடமை. 5 வேளை தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத்தை கொடுப்பது, ஹஜ் செய்வது, திலாவத் செய்வது, ஜிக்ர் செய்வது, இதுவெல்லாம் இபாதத்தில் உள்ளது. எதில் உள்ளது பை? அல்ல சொல்லுங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த 5 கடமை செய்துட்டா நம்ம பக்கா முசல்மான். பக்கா முசல்மான ஒரு ஜுஸு இது. எது? இஸ்லாம். இஸ்லாம் வந்து 5 தூண், 5 கடமைகள் இஸ்லாமில் இருக்கிறது. ஒன்னு, முதலாக கடமை என்ன? நம்முடைய பவுண்டேஷன், கடக்கால், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் அகாயித். அது என்னங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்க பாய். அகாயித். ஒருத்தர் யூடியூப்ல கேட்டு சொல்ற, ஹஜ்ரத் நீங்க என்ன பயான் பண்றீங்களே, சொல்லுங்க கேட்கறீங்க, பதிலே வரமாட்டேதுன்னு கேட்கிறார் ஒருத்தர். உங்க சவுண்ட் எப்படி வருதோ அந்த மாதிரி மக்கள் கேட்பாங்க.
ஆமாம், நான் வந்து தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு பயான் பண்ணி அனுப்புறது இல்லைப்பா, என்னுடைய பயான் ஜும்மாவுடைய பயான் தான். என்ன சொன்னேன் சொல்லுங்களேன். சில பேர் வந்து என்ன தனி ரூமில் உட்காந்து பயான் பண்ணிட்டே இருப்பாங்க, யூடியூப்ல போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம பிள்ளைங்க, நம்மள்ட்ட படித்த பிள்ளைங்க இந்த பயானு கேட்டு மக்களுக்கு பிரயோஜனம் ஆகட்டும் சொல்லி போடுறாங்க. புரிஞ்சுங்களா? அதெல்லாம் நான் என்ன சொல்றோன்னு நீங்க முதல்ல விளங்கணும். விளங்கிட்டுன்னா வாழ்க்கையில அமல் செய்வது ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். என்ன சொன்ன நான்? அகாயித். நம்முடைய பவுண்டேஷன் அகாயித். அல்லாஹ் ஒருவன், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மௌத் இல்லை, அவன் எப்பவுமே இருப்பான், எப்பொழுதும் இருக்கிறான், மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, லட்சோப லட்சம் மலக்குமாறு படைத்திருக்கிறான், சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, ரிஸ்க் தருபவன் அல்லாஹ், உதவி செய்பவன் அல்லாஹ். இதுவெல்லாம் நம்முடைய பவுண்டேஷன். இது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இருக்குதா இல்லையா भाई? आजमाइश आए तो थोड़ा कमजोर हो जाता. சில பேர் சொல்லுவாங்க कौन शराब पीता, सूद लेता, उससे भी अल्लाह मदद देता, हजरत मदद करता. நமக்கு கண்ணு திறக்க மாட்டேன்றான். என்ன திறக்க மாட்டேன்றான்? அல்லாஹ் கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கண்ணு திறந்து பார்க்கிற மாதிரி நம்ம கண்ணு முடிக்கிற மாதிரியும். இது ஷிர்க் வார்த்தை. இது பெண்கள்கிட்ட அதிகமா இருக்குது. அங்கி அல்லாஹ் एक मर्तबा अंकी खोल डाले तो हमारा 100 माको बराबर हो जाएगा அப்படின்றாங்க. अंकी खोल डाले तो என்ன? புத்துக்கள் சிலைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இது நம்முடைய ஒவ்வொரு நிலைமையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கு என்னென்ன தேவை அல்லாஹ் செய்து கொண்டே இருப்பான். அந்த நம்பிக்கை நம்ம உள்ள கல்புல வரணும். இரண்டாவது அந்தஸ்துல உள்ளது இபாதத். என்னதுங்க? நான் 5 சொன்ன பாத்தீங்களா? ஜிக்ர், அஸ்கார்கள், திலாவத், ஹஜ், உம்ரா, அதே மாதிரி தொழுகை, ஜகாத், இதுவெல்லாம் இபாதத் சம்பந்தப்பட்டது. நாம் வந்து இது மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். கண் தெரியாத மக்கள் நாபினா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு யானை அப்படின்னு சொல்லி எதுவும் தெரியாதான். ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு போறாங்க. உன்னை வந்து யானை காட்டு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரண கிதாப் எழுதுறாங்க. அப்போ அதுல அந்த கண் தெரியாத ஒருத்தர் என்ன செய்தாரா, நேரா போய் என்ன பண்ணாரு, யானுடைய காலை பிடிச்சாரு. ஹாத்திக்கா பாவம் பக்கடையா. அந்த யானையுடைய காலை பிடிச்ச உடனே அந்த அந்த காலை பிடிச்ச அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, கண் தெரியாதவர், யானை என்ன இவ்வளவு மோட்டா இருக்குது, அதுவும் கொம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டார். இன்னொருத்தர் வந்து யானையுடைய வால் பிடிச்சார், கண் தெரியாதவர். அந்த யானையுடைய வால் பிடிச்ச உடனே அந்த கண் தெரியாதவர் என்ன சொன்னாரா, அட சோட்டா ஹைபாயே, இதுக்கா பெரிய யானைன்னு சொன்ன நீ அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து இந்த யானையுடைய காதை பிடிச்சான, கண் தெரியாதவர். யானையுடைய காதை பிடித்த உடனே இது என்னது, முறம் மாதிரி தான் இருக்குது யானை. எது மாதிரி இருக்குது? முறம் மாதிரி இருக்கிறது. இன்னொருத்தர் வந்தாரா, யானையுடைய தும்பி பிடித்தாராம். யானையுடைய தும்பி பிடித்த சொன்னாரா, இது வந்து கொம்பு மாதிரி இருக்கிறது, அதுவும் இது வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது, இதுதான் யானை. இப்ப 4 கண் தெரியாத மக்கள் யானை பார்ப்பதற்கான வரும் பொழுது அவர்களுடைய கையில எதை பிடித்தார்களோ அதுதான் யானை நினைச்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்புறமா போன உஸ்தாத் என்ன சொன்னாரா, யானை இவ்வளவு வெயிட், அதனுடைய இத்தனை சென்டிமீட்டர், அதனுடைய காது இவ்வளவு பெருசா இருக்கும், அதுக்கு 4 கால் இருக்கிறது, பெரிய பெரிய தூண் மாதிரி இருக்கும், யானை தான் மிக பெரியது, உலகத்தில் பெரிய பிராணி யானை தான் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்களுடைய குவத்து ஹியாலியா, அந்த சிந்திக்கக்கூடிய அதுல யானை ஃபிட் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த உஸ்தாத் விளக்குவதற்கு முன்னாடி யார் யார் எதை பிடிச்சாங்களோ அதுதான் யானை நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் நம்முடைய ஹாலத். இன்னைக்கு என்ன ஹாலத் தெரியுமா? नमाज पढ़े तो मुसलमान, जकात दे तो मुसलमान, हज करे तो हाजिर एल्ला आउट. என்னது? हज कर डाले तो सब गुना माफ हो जाता, सीधा जन्नत. இப்போ நம்ம எந்த இபாதத் பிடிச்சிருக்கிறோமோ அந்த இபாதத்துல மட்டும் பாபந்தியா இருக்கிறோம். நாம நினைச்சுக்கிறோம் நான் முசல்மான். அல்லாஹ் சொல்றான் இது வந்து ஹுக்கூக்குல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்டது. இந்த 5 அமல் இருக்குதா இல்லையா? நமாஸ், ரோசா, ஹஜ், ஜகாத், திலாவத், ஜிக்ர்லாம் இருக்குது. இதுவெல்லாம் இபாதத். இது இல்லாம 4 இருக்குது. அது முதலாக அகாயித், இரண்டாவது இபாதத், இபாதத்துல வந்துச்சு. மூணாவது இருக்கிறது முஆஷரா. முஆஷரான்னா கபருக்கு போற வரை நம்மோடு வாழக்கூடிய மக்களோடு எப்படி வாழ்வது நபி கற்று தந்திருக்கிறார்கள். நபிக்கு அக்லாக்கான வாழ வேண்டும் கற்று தந்திருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சகோதர வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, ஊர்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையில நபி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் கற்று தந்திருக்கிறாங்க.
கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, தந்தையோடு எப்படி பேசுவது, மாமனாரோடு எப்படி பேசுவது, மனைவியோடு எப்படி பேசுவது, திருமணத்துக்கு பிறகு மாமியார் வீட்டுக்காரத்தை எப்படி பேசுவது, குடும்பத்தோடு எப்படி பேசுவது, வியாபாரத்தில் எப்படி பேசுவது, கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுவது, படோசிகளிடத்தில் எப்படி பேசுவது, முஹல்லா காட்டி எப்படி இருக்கணும், இதுவெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நபி காட்டிய வழியின்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உங்களுடைய முஆஷரா அருமையான முஆஷரா வாழலாமா இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த முஆஷரால நாமும் சில பேர் பலகீனம், சில பேர் பரவாயில்லை, சில பேர் மார்க் வாங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானுன் அஹ்ஸனுல் முக்லுகா, பரிபூர்ணமான ஈமான்தாரி முஃமின் பக்கவான முஸ்லிமான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் நற்குணம் இருக்கிறது என்று பார்த்தாலே, நற்குணம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டாலே அவர் முஸ்லிமான் என்று அர்த்தம். நாலாவதாக முஆமலாத், வியாபாரம். ஈமான் இருக்கிறது, இபாதத் இருக்கிறது, முஆஷா இருக்கிறது, வைத்து சாப்பிடணுமா இல்லையா, குடும்பம் நடத்தணுமே. அப்ப வியாபாரத்துக்கு போங்க அல்லாஹ் சொல்றான். ஜும்மா நமாஸ் முடிந்த உடனே ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிச்சு வெளியே போங்க, என்னுடைய பரக்கத்தும் கடையில இருக்கிறது, வியாபாரம் செய்து பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும் நபி கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஹலால் ஹராமை பேணி காத்து நாம் என்ன செய்யணும், வியாபாரம் செய்யணும். அஞ்சாவது அஹ்லாகியாத், நற்குணங்கள் உள்ள வாழ்க்கை. இந்த அஞ்சும் சேர்த்துதான் இஸ்லாம். அஞ்சு சேர்த்துதான் என்னங்க இஸ்லாம். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இந்த வாழ்க்கை, இந்த அஞ்சு விஷயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ, நபி அவர்கள் எப்படி சொன்னார்களோ, அந்த போன்ற வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நம்மின் மீது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், நம்மின் மீது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் நம்மின் மீது இறக்கப்படுவார்கள், நமக்கு உதவி செய்வார்கள், நமக்கு எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். நாம் நம்முடைய அமல்கள் சரியாக இருப்பதுடனே அவன் அநியாயக்காரன் ஆட்சியாளராக இருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். 15 வருட காலங்களாக என்னென்ன அட்டூழியங்கள் நம்ம நாட்டில் நடக்குது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படுகிறது, நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கப்படுகிற. தாடி வைத்துக் கொண்டு ஒரு மனிதர் யூபியில் போனார்னா வலுக்கட்டாயமாக தாடிகள் அறுக்கப்படுகிறது, ஷேவிங் செய்யப்படுகிறது, வார்த்தை சொல்ல தரப்படுகிறது. நீதிமன்றங்கள் வைத்துக் கொண்டு நமக்கு எதிராக தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. எத்தனை ஜமியத் உலமா ஹிந்துடைய அகில இந்திய தலைவர் மஹமூத் மதனி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக வசிக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய மஸ்ஜித் தொழுவதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இந்தியாவில் உள்ள மஸ்ஜிதுகள் எல்லாம் தோண்ட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் ஹுக்கும் செய்கிறதா? தில்லி ஜாமியா மஸ்ஜித், சம்பல் மஸ்ஜித், பல நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகளுடைய மனு தாக்கல் செய்ய அந்த மக்கள் இருக்கிறார்கள். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்த பிறகு இந்தியா முழுவதும் உள்ள மதரசாக்கள் மஸ்ஜிதுகளில் துவா நடந்தது. நமக்கு தெரியுமா? நமக்கு என்ன தெரியும்? காலையில் ஏஞ்ச உடனே யாசின் சூரா படிக்கிற மாதிரி தினத்தந்தி பேப்பர் படிக்கிறோம். நம்ம தினகரன் பேப்பர் கையில் வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன ஈமான் கிடைச்ச மாதிரி. நேற்று எவ்வளவு ஜிக்ர் நடந்துச்சு ஊர்ல. ஒரு வாரமா எல்லா இடங்களிலும் ஜிக்ர் நடக்கிறது. புகாரி ஷரீஃபுடைய 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் படித்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்யப்பட்டுச்சு. இந்தியா முழுவதும் துவா செய்யப்பட்டுச்சு. நேற்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. எந்த சுப்ரீம் கோர்ட் கீழ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டமோ அல்லது தாலுகாவுடைய கோர்ட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா, கோர்ட்டுகள் இருக்குது அப்படின்னா எந்த விதமான தீர்ப்பு மஸ்ஜிதுக்கு எதிராக கொடுக்க கூடாது, சர்வே எழுக்கத்துக்கு தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடை விதித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். இது வெறும் மனு தாக்கல் பண்ண காரணத்தினால வரல. எல்லா மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அவுலியாக்கள், சலஃபு சாலிஹீன்கள், அபுதால்கள் தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த பர்க்கத்திலே சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்தான் நமக்காக வேண்டி. யாராவது ஒரு ஆள் இருப்பாங்களே நீதமான முறையில் தீர்ப்பு கூடிய மக்கள். நம்முடைய முயற்சி மனு தாக்கல் பண்ணாங்க.
இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் ருஜு ஆவது. அது அல்லாஹ் சொல்றான், இதா அத்தாவுனி, எனக்கு நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்வான். அன்பான நமக்கு எல்லாம் தெரியும், தாத்தாரிய கௌம் சாதாரண கௌம் அல்ல. 12 லட்சம் முஸ்லிம்களை ஒரே நேரத்தில் கொண்டிருக்கிறார்கள். பக்தாதிலே பாகிஸ்தான் வரையும் அவர்களுடைய ஆட்சி இருந்தது ஒரு காலத்திலே. ஈராக், ஈரான், துர்கிஸ்தான், அஸ்பெகிஸ்தான், ஈராக், ஆப்கானிஸ்தானுடைய பார்டர் வரையும் அவர்களுடைய ஆட்சி இருந்தது. தாத்தாரி கௌமுடைய அந்த அவர் ஆட்சி காலத்தில் கீழே உள்ள 12 லட்சம் முஸ்லிம்கள் கொன்றார்கள். கொடுங்கோல் மன்னர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டாலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வரும். துக்லக், தைமூர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்களேன். துக்லக் எல்லாம் ஸ்கூல்ல எஸ்டி படிச்சவங்க எல்லாமே 10வது 12வது படிச்சிருக்கிறோம். நம்ம ஸ்கூல் புக்ல வரும். தைமூர் அரசர் கேள்விப்பட்டிருப்போம். துக்லக்னு கேள்விப்பட்டிருக்கிறீமா? துக்லக் சொல்லி ஸ்டீல வரும். சமூக அறிவில் நம்ம சார் மட்டும் தலையாட்டுறாரு. ஏன்னா அவர் ஆசிரியர்னால சொல்றாங்க, வேற யாரும் சொல்ற மாதிரி இல்லை. ஸ்கூல் புக்ல சோசியல் இருக்குதா இல்லையா? सोशल साइंस आदर खाली हमें बंडल मारना का चो हमें कहाँ लिखे हो सार क्या बोलते हैं कि उसका 10 गुना हमें लिखते हो इवन वो आश्चर्य आयर्रा सोशल அந்த தைமூர் அரசர் துகுலக் அரசர் இவர்கள் எல்லாம் தாத்தாரிய கௌமை சேர்ந்தவர்கள். மிகப்பெரிய தாத்தாரிய கௌமை சேர்ந்த பெரும் பெரும் பாஷாக்கள் ஆட்சி செய்தவர்கள் இந்த காலத்திலே. இவர் அந்த ஈராக்கில் வந்து பக்தாதில் இளவரசராக வலியுல்லாஹதாக ஷஹ்சாதாவா இருக்கிறார் துகுலக் அரசர். இவர் ஒரு ஒரு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக வேண்டி போகிறார். அந்த காட்டிலே ஜமாலுத்தீன் ஈரானி, அவர் பேர் என்ன? ஜமாலுத்தீன் ஈரானி என்ற ஒரு பெரியார், அஹ்லுல்லா, எந்நேரமும் மஸ்ஜிதில் ஜிக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடியவர், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யக்கூடியவர், வலி சிஃபத்துள்ளவர், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் உள்ளவர். அவர் அந்த காட்டுக்குள்ள தெரியாம உள்ள போயிட்டார். உள்ள போன பிறகு ஷஹ்சாதா துகுலக் தைமூர் கோபப்பட்டு கத்திவிட்டான். உடனே ஜமாலுத்தீன் ஈரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடும் கோபத்தில் சொன்னான், என் கையில நாய் இருக்கிறது, என் கையில நாய் இருக்கிறது. அப்ப ஜமாலுத்தீன் ஈரானி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து சொன்னான், ஜமாலுத்தீன், நான் வேட்டையாட இந்த காட்டுக்குள்ள போகும்போது நீ உள்ள வருவதற்கு அனுமதி இல்லை. நான் நினைத்தால் உன்னை கத்ல் செய்ய மரண தண்டனை கொடுப்பேன். ஆனா இப்ப நான் தரமாட்டேன். நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுனார் துகுலக் தைமூர். என்ன கேள்வி கேளுங்க. பெரியாரிடத்திலே துகுலக் தைமூர் கேட்டார், இதோ என்னுடைய பல லட்சத்துக்கு சொந்தமான என்னுடைய இந்த நாய், வேட்டையாடக்கூடிய நாய், எவ்வளவு தூரத்தில் மான் இருந்தாலும் போய் வேட்டையாடி கொண்டு ஷிகார் செய்து கொண்டு வரும். உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ சிறந்தவனா இந்த நாய் சிறந்ததா? நீ சிறந்தவனா? तू बेहतर है या ये कुत्ता बेहतर है? हजरत ने बताया, बगैर ईमान के मैं मर गया तो मेरे से ये कुत्ता बेहतर है, ईमान के साथ मरा तो वो कुत्ता से मैं बेहतर हूं. भाई समझ में आया? भाई समझ में आता है? अचानक तमिल में बोलते, उर्दू में बोलते. ஈமான் இல்லாமல் மௌத்தான நாயை விட நான் சிறந்தவன், ஈமானோட மௌத்தானால் நாயை விட நான் சிறந்தவன். ஷஹ்சாதா ஆடிட்டான். சமன்மாயனை உடனே சிந்திக்க ஆரம்பிச்சான். நான் வேட்டையாடிட்டு வரேன். வேட்டையாடி விட்டு துகுலக் தைமூருடைய தர்பாரிலே ஜமாலுத்தீன் ஈரானி அவர்களை அழைக்கப்பட்டார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டான் துகுலக் தைமூர். காஃபிர் பாஷா, முஷ்ரிக் பாஷா. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தாரீஃபை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை, நபி வந்த அந்த எல்லா விதமான வரலாறை தெள்ளத் தெளிவாக சொன்னார்கள் ஜமாலுத்தீன் அந்த தர்பாரிலே. எப்படி நஜ்ஜாஷி பாஷாவுடைய தர்பாரிலே ஜாஃபர் தையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்துல் மரியமை படித்து காட்டு அல்லாஹ்வை விளக்கினார்களோ, அல்லாஹ்வை தாரூஃப் செய்தார்களோ, நபி வந்த நோக்கத்தை சொன்னார்களோ, அதே மாதிரி துகுலக் தைமூருடைய தர்பாரை ஆட்டி படைத்தார்கள் ஹஜ்ரத் ஜமாலுத்தீன் ஈரானி.
மனசு மாற்றம் வந்தது. அவர் சொன்னார், எங்க அப்பா ஹயாத்தா இருக்கிறார், செங்கிஸ்கான், நான் ஷஹசாதா. இப்போ நான் இந்த நேரத்தில் ஈமான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அரசனாக ஆன பிறகு நான் உங்களை கூப்பிடுறேன், ஞாபகமாக வாருங்கள், இன்னும் விளக்கம் கேட்க வேண்டியது இருக்கிறது. ஆட்சி நடக்குது சகோதரர்களே, ஆட்சி நடக்குது. ஜமாலுத்தீன் ஈரானி ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு உடல் சரியில்லாம போயிடுச்சு. மரண படுக்கையிலே மரசுல் வஃபாத்தில் இருக்கிறார். தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னார், ஷஹாபுத்தீன் ஈரானி அவரை பார்த்து சொன்னார், மகனே, நான் ஒரு வாதா கொடுத்திருக்கிறேன் அந்த துகுலக் தைமூரிடத்திலே, ஆனால் நான் மௌத்தாகிவிடும் போல் தெரிகிறது. இந்த அமானிதமான வாதாவை சொல்லிவிடு, என்னிடத்தில் ஈமான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாதா கொடுத்திருக்கிறார் அந்த துகுலக் தைமூர். நான் மௌத்தான பிறகு அவன் ஆட்சியில் வந்து விட்டால் நான் சொன்ன விஷயத்தை சொல்லிவிடு, ஈமானை பற்றி விளக்கம் கொடு என்பதாக சொன்னார்கள். ஜமாலுத்தீன் ஹசரத் மௌத்தாயிட்டாங்க. அதுக்கடுத்து உள்ள போவதற்கான முயற்சி செய்தால் ஷஹாபுத்தீன் ஈரானி அங்க தர்பான்கள் விடல. அந்த துகுலக் தைமூர் எங்க தூங்குவாரோ கொஞ்சம் தூரத்திலே ஒரு மரத்துக்கு கீழே போய் டேரா போட்டுக்கிட்டார் ஷஹாபுத்தீன் ஈரானி. அங்க போய் சுபு நேரத்தில் எல்லா மக்களும் தூங்கி கொண்டிருக்கிறார். சுபுவுடைய அசான் சொன்னார் அந்த ஷஹாபுத்தீன் ஈரானி. அதான் சொன்னப்ப இந்த சப்தம் அற்புதமா இருக்கிறது, கூப்பிட்டு வாங்க யாரோ என்பதாக. துகுலக் தைமூர் இடத்திலே ஷஹாபுத்தீன் ஈரானி கொண்டு வரப்பட்டார். நீ யார், என்னுடைய தூக்கத்தை நீ இடையூறு செய்து விட்டாய், யார் என்பதா கேட்டார். எல்லா கிஸ்ஸாக்களை சொல்லும் பொழுது இருவர்களும் மனசு விட்டு பேசுறாங்க. கடைசியாக துகுலக் தைமூர் என்பவன் தன்னுடைய வசீரை, தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டார், அவருடைய காஸ் மந்திரியை கூப்பிட்டார். இந்த மாதிரி இவருடைய தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன் ஈமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. அதான் என்னுடைய மனசு ஆசைப்படுகிறது, நான் ஈமான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். வசீர் சொன்னார், அந்த நேரத்தில் ஜமாலுத்தீன் ஈரானி சொன்னாரே, அப்பவே நான் ஈமான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று உள்ளத்தில் ஆசைப்பட்டேன் அரசரே. ஆனா உங்களுக்கு பயந்து நான் தைமூரும் அந்த ஷஹாபுத்தீன் அந்த அவருடைய வசீம் இருவர்களும் சேர்ந்து ஷஹாபுத்தீன் ஈரானி கையில பையத் வாங்கி முஸ்லீம் ஆகி விட்டார்கள். உடனே அந்த துகுலக் தைமூர் ஏலான் செய்கிறார் வசீரின் மூலமாக, இந்த நேரத்தில் நம்ம தர்பாரில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அனைவர்களும் ஒரே நேரத்தில் நீங்கள் கலிமா சொல்லுங்கள், நான் முஸ்லீமாகி விட்டேன், நீங்களும் அனைவரும் முஸ்லீமாகி விடுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரு இறைவனை வணங்குங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் கலிமா சொல்லி விட்டார்கள். ரிவாயத்தில் பதிவு செய்யப்படுகிறது 1,60,000 பேர் ஒரே நாள்ல முஸ்லீம் ஆனாங்களாம். எத்தனை பேருங்க? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்களேன். இல்ல தலதாமா ஆட்டுறீங்க எல்லாமே. எவ்வளவு பெரிய பாருங்க, 1,60,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய படைதான் நமக்கு நாட்டுக்கு வந்தது 800 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த துகுலக் தான் ஆட்சி செய்தார். இந்த துகுலக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தது ஜமாலுத்தீன் என்ற பெரியார், ஈரானி பெரியாரின் மூலமாக. அவருடைய வேலை என்ன அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அநியாயக்கார அரசன் வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நீங்கள் நடக்கின்ற நேரத்திலே, அல்லது நீங்கள் வழிபட்டு நடக்காமல் மாறு செய்தால், உங்களுக்கு தொடர்ந்து அவன் உங்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தால், நீங்க அல்லாஹ் சொல்றான் ஃபலா தஷ்கலு பித்துஆய், அந்த ஹாக்கிம்களுக்கு பதுவா செய்யாதீர்கள், அவர்களே பதுவா செய்யாதீங்க. உங்களுக்கு கடமை என்ன தெரியுமா? 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். வலாகினிஷ்கலு பிஸ்ஸிக்ரி வத்ததர்ருஇ, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், என்னிடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். யார் சொல்றா? திக்ரின் மூலமாக, துஆவின் மூலமாகத்தான் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு நான் என்ன செய்வேன்? அழிவை தருவேன். என்னிடத்திலே உதவி கேளுங்கள், நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். எந்நேரமும் என்னுடைய சிந்தனையிலே நீங்கள் திக்ரிலே இருங்கள். இந்த 2 சிஃபத்தும் ஜமாலுத்தீன் ஈரானி பெரியாருக்கு அல்லாஹ் தந்தான். அந்த ஜிக்ர் துஆவுடைய பர்க்கத்திலே தாத்தாரி கௌமுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தான். எத்தனை சமுதாயங்களை உலகம் முழுவதும் ஆட்சி செய்ததோ தாத்தாரி கௌமிலே அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான். ஒரு நபரின் மூலமாக அந்த நபர் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர். ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு சிஃபத் நம்ம இடத்துல போயிடுச்சு. துனியா 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 துனியா. ஒரு பெரியார் மௌத்தாயிட்டாராம். மௌத்தான பிறகு அவர் ஜனாசா குளிப்பாட்டும் போது இந்த கையை இப்படி இப்படி செய்துட்டே இருக்கிறாராம். இப்படி இப்படி செய்துட்டே இருந்தார். என்னன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய அவருடைய மகன் சொன்னார், 40 வருஷமா எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் பல லட்சம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்,
தஸ்பி மணி அவர் செய்து கொண்டிருக்கும் போது இப்படி தஸ்பி செய்வார். அடக்கம் செய்யப்படும் போதும் கூட இந்த கலிமா விரலும் கட்ட விரலும் தஸ்பி உருட்டுவதை போன்று இந்த 2 விரல் மட்டும் ஆடிக்கொண்டு இருந்தது. 40 வருஷம் அல்லாஹ்வை இரவு பகலா ஜிக்ர் செய்தவர், உடலில் ரூஹ் இல்லை, ஜிக்ர் செய்த இந்த 2 விரலை அல்லாஹ் ரூஹ் வைத்து அதோடு தஃபன் செய்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கிதாப் எழுதுறாங்க. அதிகமாக ஜிக்ர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்றான், ஃபத்குரூனி அத்குருக்கும், நீ என்னை நினையுங்கள், நான் உன்னை நினைக்கிறேன். நீ கூட்டத்தை நினை, நான் உன்னை கூட்டத்தை நினைக்கிறேன். தனியாக நினைச்சால் தனியாக நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஜிக்ரை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய தகாதாக்கள் இருந்தாலும் என் தர்பால 2 ரக்காத் தொழுது விட்டு துவா செய்யுங்கள், உங்கள் துவாவை கபூல் செய்கிறேன். எத்தனை நாடுகள் இன்னைக்கு வெற்றி கொள்ளப்படுகிறதோ, முல்க ஷாம் வெற்றி கொள்ளப்படுது. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள், முஸ்லிம் பெண்கள், ஆண்கள் எல்லாம் பலஸ்தீன்ல உள்ள மஸ்ஜித் அக்ஸாவுல போய் சுக்ரியாவுக்கு துவா செய்யறாங்க. எப்படி பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படும் பொழுது அபூ உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெற்றி கொண்டார்கள். முல்க ஷாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கீழே இருந்தது. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அபூ உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு அவர்கள் ஏலான் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள், ஆட்சி நம்ம கையில வந்து விட்டது என்பதாக இரவு 1 மணிக்கு ஏலான் செய்யும் பொழுது அந்த 1 மணி இரவிலே மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள், இஸ்லாமியர்கள், முஃமின்கள், முஸ்லிமான பெண்கள் எல்லாமே தக்பீர் சொல்லிக் கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லிக் கொண்டு மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் ஓடி வந்தார்கள். கிதாப் எழுதுறாங்க, யுஸல்லூன் வயதுஊன் வயததர்ரஊன் வயஸ்ஜுதூன். கிதாப் எழுதுறாங்க, தொழுகைக்காக வேண்டி அவர்கள் ஓடி வந்தார்கள், பணிவோடு ஓடி வந்தார்கள், சஜிதா செய்ய ஓடி வந்தார்கள், துஆ செய்ய ஓடி வந்தார்கள். அன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் சம்பவத்தை போன்று இன்று 50 வருஷம் கழிச்சு முல்க ஷாம்ல பலஸ்தீன்ல லட்சக்கணக்கான மக்கள் மஸ்ஜித் அக்ஸாவில தொழுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். முல்க ஷாம்ல உள்ள மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் திறக்கப்பட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, கஷ்டங்கள் சகித்துக் கொண்டு அல்லாஹ்வை zikr செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு இருப்போமேயானால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ் வெற்றியை நம் காலடியில கொண்டு வந்து கொடுப்பான். இல்லாவிட்டா சும்மாவே இருந்துகிட்டு अल्लाह का मदद कब आएगा, अल्लाह का मदद कब आएगा, अल्लाह का मदद कब, तुम्हारे पास क्या है अल्लाह का मदद आने? अल्लाह என்ன கேக்குறான் சஹாபாக்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நாங்க தீனுடைய வேலை செய்தா, குர்பானி கொடுத்தா, 13 வருஷம் மக்கால குர்பானி கொடுத்தாங்க சஹாபாக்கள். அதாவது என்ன, காய்ந்து போன ஒட்டகத்து தோலை சாப்பிட்டு காலத்தை கழிச்சாங்க சஹாபாக்கள். அடிபட்டாங்க, ரத்தம் உடம்புல ஓடுது. நபிகிட்ட கேட்டாங்க, நீங்க தானே சொன்னீங்க நான் கஷ்டப்பட்டால் குர்பானி கொடுத்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் சொல்லி, யா ரசூலல்லாஹ் மதா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே, அம் ஹஸிபுத்தும் அன்னமா خلقناكم عبثا அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன خلو من قبلكم மஸத்துமுல் பஸா வதர்ரா. ஓ சஹாபா பெருமக்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு முன் சமுதாயம் பட்ட கஷ்டம் மாதிரி கஷ்டப்படாமல் லேசாக சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பா இருக்கிறது. அலா இன்ன நஸ்ரல்லாஹ் கரீப். கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், பசியால், உயிரால், வியாபாரத்தால் அல்லாஹ் நஷ்டத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருப்போமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம நாட்டிலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்கி, அநியாயத்தை நீக்கி, நமக்கு சாதகமான ஆட்சியாளரை கொண்டு வருவான். இந்த 2 மூலமாகத்தான், அல்லாஹ்வுடைய zikரின் மூலமாக, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதின் மூலமாக. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெறப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.